என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். அனைவருக்கும் ஜெய் பீம், நமோ புத்தாயா. என் பேர் ஜே.பி. நாகபூஷணம். ஷெட்யூல்ட் இன கூட்டணியில் அமைப்பாளராகவும் டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயக பேரவையின் தலைவராகவும் ஜனபத்திரிகை ஆசிரியராகவும் இருந்து வருகின்றேன். இப்போ முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் பொருள் என்னவென்றால், கரூர் அந்த ஊரில் நடந்த சம்பவம் பற்றி தான் பேச போகிறேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்னன்னா, தவறு யாரது என்று அனைவரும் பேசுகிறார்கள். போலீஸ் தவறு, விஜய் தவறு அப்படின்னு. என்னுடைய பாயிண்ட் வியூவில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் போலீஸ் தான் தவறுன்னு சொல்கிறேன். ரெண்டாவது மூணாவதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். போலீஸ் தவறு என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது நம்ம இப்போ நாங்கள் கூட அமைப்பு நடத்துகிறோம் சென்னையில். லைசன்ஸ் அப்ளை பண்ணுறோம் போராட்டத்துக்கு, ஆர்ப்பாட்டத்துக்கு. ஆனால் அவர்கள் உடனடியாக, அதாவது இப்போ ஒரு வாரம் முன்ன, ஒரு 4 நாள் முன்ன அனுமதி கொடுக்கறதே இல்லை. நாளைக்கு போராட்டம் இன்னைக்கு சாயந்தரம் தராங்க 6 மணிக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ நாளைக்கு போராட்டம் வச்சிருக்கிறோம், இன்னைக்கு சாயந்தரம் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதனால தான் பிரச்சனை வருதுங்க. போலீஸ் ஒரு 2-3 நாள் முன்ன, ஒரு 4 நாள் முன்ன அனுமதி கொடுத்தா அந்த இடம் போய் பார்த்துக்கலாம், இடம் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு. அதுவேறு விஜய் ஒரு மாஸ் லீடரு. ஏற்கனவே அவளை கூட்டம் வந்திருக்குன்னு தெரியும். அதனால் நெருக்கடியில் அனுமதி கொடுத்தாங்க. அதுதான் பிரச்சனை மெயினாக. ஒரு 4 நாள் முன்ன அனுமதி கொடுத்திருந்தா போலீஸு அந்த ஏரியா போய் செக் பண்ணியிருப்பாங்க. விஜய் சார்பில் அவங்க ஆளுங்க போய் பார்த்துருப்பாங்க. 2 பேர் ஒரு கமிட்டி மாதிரி அமைச்சு அந்த ஏரியா ஃபுல் செக் பண்ணி, இந்த கூட்டம் எப்படி இருக்கணும், தாங்கமா தாங்காதா, இங்கே என்ன நடக்கும், என்ன வேணும், பொதுமக்கள்கிட்ட பர்மிஷன் பொதுமக்கள்கிட்ட பேசி பார்த்துருக்கலாம், தெரிஞ்சிருக்க விஷயம். அது அங்கே தான் பிரச்சனை நாளைக்கு வரலாம், நாளைக்கு அவர் வராருன்னா இன்னைக்கு வரல, அவங்க பர்மிஷனை கொடுக்கல, இழுத்தடிச்சாங்க. அதனால போலீஸ்காரங்க தான் தப்பு. அது முதல்ல பார்த்துருந்தா அந்த ஏரியாவில் கரெக்டாக சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நடக்கும், இந்த பிரச்சனை இங்கே இருக்குன்னு. பிரச்சனை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடியில் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு தப்பு. சரி, இவங்க சார்பிலாவது, விஜய் சார்பிலாவது ஒரு கமிட்டி போட்டு அந்த மாவட்ட தலைவர் மூலமாக அங்கே ஆளுங்க போய், இங்கே இத்தனை பேர் வரலாம், இத்தனை பேர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை எப்படி தாங்குமா தாங்காதுன்னு அவங்களாவது பார்த்துருக்கணும். அது ரெண்டாவது இவங்களும் தப்பு இருக்கு. மூணாவது தப்பு மெயின் மக்கள் தப்பு. அவங்க ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களா இல்லையா, பசங்க வராதிங்க, ப்ரெக்னென்ட் லேடி வராதிங்க, வயசானாலும் வராதிங்கன்னு திருப்பி சொன்னாங்க. அவங்க அறிக்கையில் கொடுத்தாங்க, பேப்பரில் கொடுத்தாங்க, விளம்பரம் கொடுத்தாங்க, டிவிலெல்லாம் சொன்னாங்க. ஆனால் திருப்பி அவங்களே வந்துட்டாங்க. அது அவங்களும் தப்பு. சரி, அவங்க ஒரு கேடர் நியமிச்சுக்கின்னு, இது விஜய் கட்சி சார்பில் அவங்க மெயின் இதுவாக இருந்து அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தடுத்திருக்கணும் வராமல். எப்படியாவது போட்டு எப்படியாவது வரட்டும், வந்தாங்க கூட்டம், அவங்களுக்கு என்ன கூட்டம் வரணும், மாஸ் லீடர் காட்டிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் அவர் பாட்டுக்கு அவர் வந்துட்டார். நேரடியாக பிறகு சம்பவம் நடந்து போச்சு. இப்போ யார் 41 பேர் இறந்துட்டாங்க. அந்த பாதிப்பு யாருக்கு? மக்களுக்கு தான் பாவம். அதனால் போலீஸ்காரர் இனிமேலாவது போலீஸ்காரர் பார்வைக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். போலீஸ்காரங்க அனுமதி ஒரு 3 நாள் 4 நாள் முன்ன கொடுக்கணும். கொடுத்தா அவங்க அந்த கமிட்டி ஒன்று போட்டுக்கின்னு அவங்க போய் அந்த இடம் செக் பண்ணிக்கின்னு, அந்த இடத்துல என்ன மாதிரி சம்பவம் நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, அது நடந்தால் எப்படி, இது நடந்தால் எப்படி, இதெல்லாம் பார்த்துக்கின்னு பண்ணுவாங்க. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்.
நாங்கள் ஒரு தடவை என்ன பண்ணிட்டோம், மறுநாள் ஊர்வலம் வச்சிட்டோம். ஆனால் அன்றைக்கி சாயந்தரம் 6:30 மணிக்கு போஸ்டர்லாம் போட்டோம். நாங்கள் போஸ்டர் நைட்டு ஒட்டினோம், அவ்வளோதான். சாயந்தரம் 6:30 மணிக்கு அவங்க வந்து பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ யாருக்கு நஷ்டம் அது? அப்போ அந்த காலத்தில் வந்து 100 போஸ்ட் வந்து டபுள் பிட்டு வந்து 1000 ரூபாய் தான். அப்போ அது பெரிய விஷயம் அது. அந்த மாதிரி போலீஸ்காரங்க வந்து அப்போலேருந்து இப்போ வரல அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. இது ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம். மெயின் போலீஸ் தான் நான் சொல்கிறேன் நம்பர் 1. அங்கே இருந்தால் தவறே நடந்தது. இல்லை அவங்க வந்து தடுத்திருக்கலாம். இப்போ மற்ற தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அதெல்லாம் கரெக்டு. போலீஸ்கார் சரி அது நடந்து போச்சு, விஜய் வர்றாரு, இங்கே பேசுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே போலீஸ் தடுத்திருக்கணும். இங்கேருந்து போகக்கூடாதுன்னு அட்டாக் பண்ணியிருக்கணும். சும்மா ஒப்புக்கு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க உள்ள. அது யார் தப்பு? போலீஸ் தப்பு. இப்போ நான் இங்கே சென்னையில் சும்மா நான் ஒரு 40-30 பேர் ஒரு நாள் மெரினா பீச்சில் உட்காந்து 20 பேர் போலீஸ்கார் வந்துட்டாங்க. என்னங்க இத்தனை பேர் உட்காந்துருக்குன்னு, சும்மா மீட்டிங் சார் ஆலோசனை பண்ணுறோம், அதெல்லாம் உட்காரக்கூடாதுங்க, இத்தனை பேரில் உட்காரக்கூடாது தெரிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, அங்கே எப்படி போச்சு அந்த மாதிரி? இதெல்லாம் வந்து ரொம்ப போலீஸே அராஜகம், விஜய் கட்சி அராஜகம் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, மக்களே தவறு பண்ணிட்டாங்க. மூணு சைடு ப்ராப்ளம் பிரச்சனை நடந்தது. இப்போ முடிஞ்ச பிறகு சிபிஐ போட்டாங்க. இதான் சிபிஐ போட்டால் உயிர் வரப்போத பாவம், அப்பா இறந்துட்டாங்க. பணம் கொடுத்தினா பிரயோஜனம், பணம் இப்போ கொஞ்ச நாள் இருக்கு காலி ஆகிடும். உயிர் போச்சு இல்லை, பாதுகாப்பு போச்சு, குடும்ப தலைவரெல்லாம் இறந்துட்டாங்க, சின்ன குழந்தை இறந்துட்டாங்க, எவ்வளோ பாவம் அது. அது வந்து அந்த லோக்கலில் கட்சியை அந்த இது ஏற்பாடு பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு பெரிய தப்பு. அவங்க கரெக்டாக சரியான முறையில் பண்ணி அவங்க சொல்லணும் விஜய்க்கு, இங்கே வானா கேன்சல் பண்ணிங்க, இன்னொரு வாட்டி வச்சுக்கலான்னு. அது ஏற்பாடு பண்ணால் அந்த மாவட்டம் நிர்வாகிகள் அதே முறையில் நடத்த வேண்டும். கரூர் மாவட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த குடும்பத்தில் இன்றைக்கி என் பிள்ளையோ இல்லையா நான் என் சிறு பிள்ளைகள் 2 சிறு பிள்ளைகள் இருந்தவங்களையோ அவங்கள போய் சந்தித்து பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல பிள்ளை போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை போனாலும் என் மகன் மாதிரி விஜய் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. அதே போல் ஒரு குழந்தைய இழந்துன்னு சொல்கிறாங்க, என் குழந்தை போனாலும் பரவாயில்ல, விஜயை பார்த்தது எனக்கு பெரிய தரிசனம், அதனால் அந்த விஜய் நாங்கள் பார்த்தோம் இல்லையா, அதுவே எங்களுக்கு பெரிய தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற அந்த மக்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது வந்து நம்ம வந்து ஓப்பனாக சொன்னால் எல்லாரும் கோவப்படுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து சினிமா மோகம் பயங்கரமாக இருக்கு. இன்னும் அந்த காலத்து எம்ஜிஆர் கிட்டேருந்து இது வரலும் அந்த சினிமா மோகம், சினிமா பைத்தியம், அந்த ரசிகர்கள் அவங்களால அதனால தான் அவங்கள போட்டு வந்தது. சாதாரண அரசியல்வாதி போனால் நல்லது பண்ணுறது போனால் வராங்களா? விஜய் வர்றாங்கன்னா லட்சக்கணக்கில் வராங்க. ஏன் வராங்க? சினிமா பைத்தியம் தான் அது. அதில் ஓட்டாமல் ஆர்வமா இல்லையோ, அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு. அந்த மோகத்தினாலே அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. மற்றவங்க சில பேர் சொல்கிறாங்க பணம் வாங்கினாங்க அப்படி இப்படின்னு, அது வேறு விஷயம். மொத்தத்தில் வந்து சினிமா மோகம் விஜய் மேலே வைத்திருக்கோம் அளவு கடந்த பாசம், அபிமானம், அந்த ரசிகர் கூட்டம், அதனால தான் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க வார்த்தைகள். அடுத்தது, இது வரைக்கும் கரூர் மாவட்டத்தில் 41 உயிர் இழந்திருக்குது. இது வரைக்கும் விஜய் போய் சந்தித்து இன்னும் ஒரு தன்னுடைய வருத்தத்தை விட தெரிவிக்கல. இன்னும் அவங்களை போய் சந்திக்க கூட இல்லை. எல்லா கட்சியிலும் போய் சந்தித்த நிலையில் இவர் இது வரைக்கும் போய் சந்திக்கலை. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சந்திக்கலைன்னா அவர் வந்து அன்றைக்கி சம்பவம் நடந்த உடனே போலீஸ் வந்து இங்கே இருக்காதீங்க சார், பிரச்சனை ஆகிட்டான்னு கிளம்புங்கன்னு சொன்னதுனால அவர் வந்துட்டார் சென்னைக்கு. வந்த பிறகு அவங்க வந்து மூடு அப்செட் ஆகி போய், இப்போ நம்ம வீட்டில் கூட ஒருத்தர் இறந்துட்டா நம்ம அப்செட் ஆகிடும் கொஞ்ச நாள், அப்படியே மைக்கு வந்து உயர்ந்துடும். ஏன்னா அளவு கடந்த பாசம் வச்சுருப்போம். ஒரு சம்பவம், ஒரு இழப்பு நடந்தால் ஒரு இதில் அந்த மாதிரி இருக்கும். அவர் வந்து 41 பேர் இறந்துட்டாங்க. அவருக்கு வந்து அந்த மனசில் பயம் இருக்கும், வருத்தம் இருக்கும், மனசு கஷ்டம் இருக்கும். அதனால் அவர் வந்து 2-3 நாள் வெளியே வரலையே.
வராமல் கம்முன்னு இருந்தா எது பேசணும் தப்பாயிடும் ரைட் ஆகிடும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும்னு அவருக்கே புரியல. அந்த அப்செட்டில் அவர் இருந்தார். நம்ம கூட அந்த மாதிரி இருப்போம். நம்ம ஒரு இடம் போனோம் பெரிய கலாட்டாச்சு என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் வந்து முடங்கு கடுப்போம். போலீஸ் போய் சொல்லலாமா வானாவா, சொன்னால் என்ன ஆகும், சொல்லாத என்ன ஆகும் நினச்சிட்டு இருப்போம் கொஞ்ச நேரம். அந்த மாதிரி பெரிய விஷயம் இல்லை. இது வந்து இன்றைக்கி வந்து சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, இது உலக லெவலில் போயிருக்கு இந்த விஷயம். முந்த நேரத்தில் நான் ஒரு செய்தி பார்த்தேன். அதில் வந்து பல தூதரக அதிகாரிகள் ஜெய்சங்கரிடம், மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரிடம் வந்து மனு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் விஜய் கூட போய் பேசி இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு. அது அவரை கொஞ்ச நாள் வச்சுக்கின்னு அந்த மனுவெல்லாம் பாஸ் பண்ணி பர்மிஷன் கொடுத்துட்டார் அவருக்கு. எல்லாருக்கும் பல பேர் அவங்கெல்லாம் இப்போ விஜய் சந்திக்க போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆல்ரெடி எங்கள் நாட்டுக்கு செய்து அனுப்பிச்சிட்டோம், ஆனால் நாங்கள் விஜய் கூட பேசுதான் நாங்கள் முழுமையான விவரம் அவங்களுக்கு அனுப்பணும். அந்த அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து இப்போ ஒரு அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் இது. அதான் நான் விஜய் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, நான் விஜய் கட்சி இல்லை. இது வந்து ஒரு பெரிய அலையாக வந்து இப்போது மக்கள் அலை அண்ணுவாங்கல்ல, அந்த அலை என்னன்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சது கரூரில். அந்த மாதிரி இது வந்து ஒரு மாற்றம் இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் ரசிகர் தான், சினிமா பைத்தியம் தான் இது மொத்தத்தில். இது மட்டும் மெயின் பாயிண்ட் நான் சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் நடக்குது. அந்த நாளில் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க அங்கே ஏன் போகலன்னு, திருப்பி அங்கே போனால் எவ்வளோ பிரச்சனை ஆகிடும். இப்போ நான் ஒரு 3-4 மாதம் முன்னே நான் சொன்னேன், அல்லு அர்ஜுன் வந்து ஆந்திராவில் ஒரு ஃபங்க்ஷன் போனார், சினிமா தேட்டரில் நினைக்கிறேன் ஃபங்க்ஷனு. அவர் அறிவிப்பு கொடுக்காது போனார். போய் அந்த ரசிகர் மன்றமெல்லாம் வந்து மேலே வந்து ஒருத்தர் இறந்து என்னாச்சு அது அன்றைக்கி, அவர் வந்து அவர் மேலே கேஸ் ஆகி போச்சு. நம்பர் 1 அக்யூஸ்ட் அவரது எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு உட்கார வச்சுட்டாங்க ஸ்டேஷனில். உட்கார வச்சு சாயந்தரம் வரலாம் பெயிலுக்கு அப்ளை பண்ணாங்க. பெயில் ஒரு பக்கம் ஒர்க்கு நடந்துன்னு இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் பெயில் கிடைக்கல. அப்போ அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியது வருது. மறுநாள் தான் இனிமேல். ஒரு நாள் நைட்டு ஜெயிலில் இருந்தார் அவர். அந்த மாதிரி இவர் ஒரு பெரிய விஐபி. இவர் வந்து உடனே அல்ல சாதாரண தலைவர் மாதிரி வர முடியாது வெளியே. அதனால தான் அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து பர்மிஷன் கேட்டுக்கிறார். இப்போ போலீஸ் பர்மிஷனு. இது மாதிரி நான் போய் கரூரில் போய் பார்க்கணும். நான் அவங்களெல்லாம் பார்த்து விசாரிக்கணும். பணம் எல்லாம் அனுப்பிச்சிட்டாராமா. இப்போது பர்மிஷன் கொடுத்தோடனே போய் பார்ப்பார். பார்த்து அங்கே சிபிஐ எல்லாம் உத்தரவு போட்டாங்க. சிபிஐ ஒர்க்கு நடந்து இருக்கு 3-4 நாளாக ஃபுல்லாக. இது யார் தவறு, யார் நல்லது, யார் கெட்டது பின்னால் தெரியாது. நம்ம ஆதாரம் இல்லாத பேச முடியாது. அதனால தான் அவரை போல. அவர் வேணுமனே யாரும் வந்து அவருக்காக இறந்துட்டாங்க. வேணுமனே போவாத யாரும் எடுக்க மாட்டாங்க. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டார். இந்த கரூர் சம்பவம் நடந்த 3ஆவது நாள் எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டன் உயிரிழக்கிறத வந்து சந்தோஷப்பட மாட்டான், வருத்த தான் படுவான். யாரும் இதுமாரி ஒரு இந்த சம்பவம் நடக்கணும்னு யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க. தெரியாமல் நடந்தது. அதனால் இதை வந்து நீங்கள் பெருசாக வலைத்தளங்களில் கொண்டு போகாதீங்க. இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க. இது வருத்தம். இந்த வருத்தத்தை நம்ம தமிழ் மக்களுக்கு நம்ம மக்களுக்கு வந்திருக்குது. நாமளும் அந்த வருத்தத்தை வருந்த வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுத்தார். ஆனால் இதே விஜய் அன்னைக்கு ஈவினிங் விஜய் அதே பேட்டி அவர் என்ன தராருன்னா, சிஎம் சார் பழி வாங்கினா என்னை வந்து பழி வாங்குங்க, என்னுடைய தொண்டர்களை பழி வாங்க சொல்கிறாரு. இப்போ இந்த 2 அவர் சொன்னதுக்கும் விஜய் சொல்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். அது உங்களுடைய கருத்து என்ன? வித்தியாசம் வந்து சிஎம் வந்து ஒரு ஹானரேபிள், தமிழ்நாட்டுக்கு தந்தை மாதிரி அவர் வந்து ஒரு ஹானரேபிளாக ஒரு கௌரவமான வார்த்தைகளை விட்டு பொதுவாக சொன்னார். அதில் வந்து அவருக்கு எந்த வஞ்சனையும் இல்லை, எந்த கோபம் இல்லை அவருக்கு. அது அவர் ஸ்தானத்தில், சிஎம் ஸ்தானத்தில் இருந்து எப்படி பேசணும் அப்படி சொல்லிட்டார் அவர் பொதுவாக. அல்ல விட்டுடுங்க அப்படி இப்படி. ஏன்னா ஒரு பக்கம் கமிட்டி போட்டார், ஒரு பக்கம் கோர்ட்டில் நடக்குது, அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கும். அதனால் சிஎம் ஸ்தானத்தில் இருந்து அப்படி தான் பேசணும். அப்படியே பேசிட்டார் அவர். இவர் என்ன பேசிட்டாரா, இவர் வந்து வளரக்கூடிய தலைவர். இப்போ நம்ம கூட சொல்லுவா, என்ன நினச்சிக்கிறீங்களா, இவன் முடிஞ்சவா படிச்சு என்னடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன வீராப்பாது அந்த மாதிரி வீராப்பா இவர் பேசினாரு. அது தப்பாது. அது மாதிரிலாம் பேசக்கூடாது. வார்த்தைகள் தான் ஜாக்கிரதை அரசியல் இல்லை.
அரசியல் போனப்போ வார்த்தையில் பெருந்தன்மையாக இருக்கணும். அதை போய் ஒரு செகண்டில் கெட்டு போய் வந்துடும். அதனால் இவர் வந்து அதெல்லாம் அந்த மாதிரி பேசிடக்கூடாது. முடிஞ்சு என்னை தொட்டுப்பார், எனக்கு தொட்டுப்பார், உன்னையா அவர் வந்து தொடணும். தேவையில்லாத வார்த்தை அதெல்லாம். சட்டப்படி சட்டம் பார்த்துக்கணும். நீ தப்புன்னா ஜெயிலில் போடுவான், தப்பு இல்லைன்னு வெளியே சுற்றுவ, அரசியல் சிஎம் ஆகிடுவேன் நீ நினைக்கிற, அது நடக்கும். அதில் வந்து இப்போ அந்த வார்த்தையில் பேசுறது தப்பு. ஏற்கனவே கூட அந்த அங்கிள் பேசுகிறேன், அதெல்லாம் கண்டித்து பேசியிருக்கேன் நான். அதெல்லாம் பேசக்கூடாது அந்த மாதிரி. அதே அவர் வந்து புதுசு இல்லை அரசியலுக்கு, அப்படி தான் சில இது வரும், போக்கு தெரியும். இப்போ எங்கே ராமராவ் பாட்டி வச்சப்போ ஆந்திராவில், அங்கே போய் ஆந்திராவில் பேசுகிறப்போ இப்போ அப்போ தான் புதுசாக அவர் பிரச்சாரம் போகிறாரு. அப்போ பேசுகிறப்ப என்ன சொல்லியிருக்காரு, இந்த திருத்தணி கோயில் கூட ஆந்திராவுக்கு சேரணும் அப்படின்னு பேசினார். பேச இங்கே பதில் அவர் வீட்டில் கர்நாடகாவில் வச்சுட்டாங்க, போய் வச்சு பெரிய கலாட் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் பேசலை. ஏன்னா அப்புறம் மன்னிப்பு தவறுதலாக நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். ஆனால் இனிமேல் ஜாக்கிரதா விஜய் வந்து பக்குவமாக பேசணும், பக்குவமாக நடந்துக்கணும்னு என்னுடைய அறிவுரை சொல்கிறேன். சட்டமன்றத்தில் விஜய் 7 மணி நேரம் தாமதம் வந்ததுனால தான் இந்த 41 பேர் உயிரிழந்ததுக்கு காரணம், விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் முதல்வர் சொல்லியிருக்கார். அதை பற்றி உங்களுடைய கருத்து? அது ரொம்ப தவறான ஒரு கருத்து. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், 5 மணி ஒரு மீட்டிங் போடுறோம், திருமணி கூட்டம் போடுறோம். நம்ம இப்போ போட்டிங்கன்னு வரோம் ஷெட்யூல் கூட்டம் சார்பில் 5 மணிலேருந்து 9 மணி வரலான்னு வைப்போம். நம்ம 5 மணின்றது 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ கடைசி நடந்த திருவள்ளுக்கேரில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம அந்த பீரியடில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணலாம். நம்ம ஒரு 1/2 மணி நேரம் முடிச்சு கூட போயிடுவோம். நம்ம இஷ்டம் அது. அது அந்த கிரேஸில் எந்த டைமு, அந்த டைத்துக்குள்ளே நடந்து முடிச்சிடணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே போகக்கூடாது. 9 மணி மேலே போகக்கூடாது. 5 மணி நேரம் 5 மணி மில்ல நீ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இவருக்கு கொடுத்துருக்க டைமே 3 மணிலேருந்து 9 மணி வரலான்னு நினைக்கிறேன் நான். அவர் சாயந்தரம் வந்தார், அந்த டைமுக்குள்ளே தான் வந்தார். ஆனால் அவங்க வெப்சைட்டில் வந்து 12 மணிக்கு வரேன்னு போட்டாரன்னு சொல்கிறாங்க. வெப்சைட்டு வந்து கணக்கு வராது. மெயில் அனுப்பிச்சது, இன்ஸ்டாகிராமில் போட்டது, ஃபேஸ்புக்கில் போட்டதெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் சட்டத்துக்குள்ளே வராது. இவங்களுக்கு பர்மிஷனு, இவங்க லெட்டர் பேரில் பர்மிஷன் எந்த டைம் எழுதி கொடுத்தாங்களோ அந்த டயத்துக்குள்ளே அவர் வந்திருக்கிறாரு. அதனால் அது வந்து அதெல்லாம் நிற்காது. அதில் பேசலாம், மக்களை வந்து திசை திருப்பத்துக்கு பல விஷயம் பேசலாம், அதெல்லாம் நிற்காது. அதே போல் வழக்குகள், சிபிஐ வழக்கு தேடி இவங்க போயிருக்காங்க. ஆனால் இப்போ மதுரையில் வழக்கு ஒன்று போட்டாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு இதை சம்மந்தமாக அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கும்போது சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் போட்டிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? சிபிஐ இந்த இவங்களுக்கு தாவேக்காக சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா? சிபிஐ வந்து ஒரு உச்சக்கட்ட ஒரு மத்தியஸ்தரான ஒரு அமைப்பு. அது வந்து அரசியல் சம்மந்தம் இல்லாத ஒரு அமைப்பு. சிபிஐ நேர்மையாக அவங்க நடத்தின என்கொயரி உண்மையான குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட நல்ல திறமை இருக்குது. நல்லா இப்போ வந்து அந்த நம்ம இதெல்லாம் நிறைய வசதிகள் இருக்குது அவர்கிட்ட, அவங்கக்கிட்ட. அதனால் அது வந்துடும். ஆனால் இவங்க சிபிஐ ஏன் கேட்குறாங்களான்னா, இந்த ஹைகோர்ட்டில் வந்து அன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு ஜட்ஜ்மெண்ட் இல்லையா, அது ஜட்ஜி அவருடைய கருத்து சொல்லியிருக்கிறார். கருத்து என்ன சொல்லியிருக்கிறாரு, இது ஒரு கட்சியான்றாரு, இது ஒரு தலைவரா, இது ஒரு கட்சியான்றாரு. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கருத்தை சொல்கிறதுக்கு எந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் ஜட்ஜிக்கும் யாருக்கு உரிமை இல்லை. நீ சப்ஜெக்டுன்னா பேசு, சப்ஜெக்டில் வந்து நீ இது கொடு, நீ சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு உரிமை இல்லை அவங்களுக்கு. அதுவே அவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ மகன், அவங்க ஃபேமிலியே டிஎம்கே ஃபேமிலி. அதனால் அவருக்கு வந்து அந்த டிஎம்கே மோட்டிவ் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அதனால் வந்து அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இவங்க வந்து சிபிஐ கேட்டுக்கிறாங்க.
ஏன்னா அந்த மாதிரி பேசுகிறாலே நாளைக்கு ஒன் சைடாக தீர்ப்பு கொடுக்கலாம். இந்த ஒரு விஷயம் சிபிஐ வழக்குன்றது மதுரை உயர்நீதிமன்ற கிளை இருக்குங்க, அங்கே தான் நடந்தது. அங்கே போட்ட வழக்கில் தான் சிபிஐ விசாரணை கேட்டாங்க. இங்கே போட்ட வழக்கில் எஸ்ஓபி, அதாவது இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது அதுக்கு சரியான சிட்டு வந்து அங்கே, அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றம் இவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவர் நீதியரசர் செந்தில்குமார் கொடுத்தாரு. இந்த எஸ்ஓபி வரையறை பண்ணணும். அதாவது இப்படி போன்ற ஒரு நிகழ்ச்சி நல்லா நடக்கும்போது இனிமேல் இது ஒரு உயிர் சேதாரம் நடக்காதவங்களுக்கு ஒரு கூட்ட வரைமுறைப்படுத்தணுன்றதுக்காக தான் ஒரு பொதுநல வழக்காக தான் அங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டது. மதுரையில் போடப்பட்டது தான் தாவேக சார்பாக சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டது மதுரையில். இந்த 2 வழக்குக்கு 2 வித்தியாசம் இருக்கும்போது, ஆனால் சிபிஐ இங்கே உச்சநீதிமன்றத்தில் மதுரை கிளையில் இருக்கும்போது இது எதுக்கு நீங்கள் சென்னையில் எதுக்கு இந்த கேஸ் எடுத்தான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்துன்னா? அது உச்சநீதிமன்றம் சொன்னதே கரெக்டு தான். அது வந்து மதுரை சம்பந்தப்பட்ட ஏரியானதுனால அங்கே வழக்கு நடக்கலாம். அங்கே ஒன்றா அது வேறு, அது வந்து 2 ஜட்ஜுன்னு நினைக்கிறேன் மதுரையில். இது சிங்கிள் 2 ஜட்ஜு நடக்கும்போது அதை விட்டு இருக்கலாம் இல்லையா? நீங்கள் ஏன் தனியாக எடுத்து நடத்தினான்னு கேட்டுக்கிறாரு. அதனால் அது வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து சிபிஐ ஹேண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. சிபிஐ எடுத்து அதில் நல்லா கொடுத்துட்டாங்க மாதிரி தெரியுது செய்திகள் பார்த்தா. செந்தில்குமார் தாவேகா தலைவர் விஜய் வந்து கண்டனம் பண்ணதான் சொல்லியிருக்கிறீங்க. அவர் வந்து சொல்லும்போது சொன்னார், இப்படி ஒரு நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிகள்லாம் நான் பார்த்தேன். எனக்கு மிக மன வருத்தமாக இருந்தது. இந்த அளவுக்கு ஒரு 40 பேர் சாவர்களுக்கு இவங்க இந்த அளவுக்கு ஒரு பணியை சரியான முறையில் அந்த கூட்டமைப்பு வழிநடத்தலை இவங்க நடத்துறதுனால புரிசுவதற்கு அந்த வருத்தத்தில் நான் சொல்கிறேன். இதுமாதிரி சூழ்நிலை நடக்கூடாதுன்னு சொல்லி தானே அவர் பேசுகிறாரு. சரி, அதெல்லாம் பேசலாம். அப்போ அவர் பேசும்போது அவர் சொன்ன கருத்துக்கு எதுக்கு நீங்கள் பேசலாம்? ஆனால் இது கட்சியா, இவன் தலைவரா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. கட்சி என்பது வந்து இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சங்கம் பதிவு பண்ணுறோம். 7 பேர் இருந்தாலும் சங்கம் பதிவு பண்ணலாம், சட்டம் அது. இது ஒரு சங்கமா? சங்கமானா நீ வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் கேளு, இது ஒரு சங்கமே இல்லை, நீ யாரா ரிஜிஸ்டர் பண்ணானு அங்கே கேட்கணும். அவனு கேட்டு அங்கே கேன்சல் பண்ணி வைக்கணும். தவிர இது ஒரு சங்கமா, இது ஒரு யூடியூப் சேனலா, இது ஒரு பத்திரிகையா அப்படின்னு இழிவாக பேசக்கூடாது. யாரையும் பேசுறது உரிமை இல்லை. அது மாதிரி இது ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து அவங்க வந்து பக்காவாக பதிவு பண்ணிட்டாங்க. பதிவு பண்ணி டிக்ளரேஷன் ஏன் வரலன்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குல்ல. இத்தனை சீட்டு ஜெயிக்கணும், இத்தனை ஓட்டு வாங்கணும்னு. அது அடுத்த சில இவங்க கதை தெரியும் நிற்குமா. அதுக்கப்புறம் ரெக்கக்னைஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ கட்சி பதிவு பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் கவர்மெண்ட்டில் டெல்லி கவர்மெண்ட்டில் பதிவு பண்ண கட்சின்னு போய் இது ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லக்கூடாது. இவர் என்ன செய்திருக்கணும், வேணுமானா கட்சி அங்கே ஆர்டர் போடணும், இது கட்சி ராஜாச்சு, கட்சி கேன்சல் பண்ணேன்னு. அது போட முடியுமா? எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு போடணும். இந்த மாதிரி நடந்தது, கட்சி உடனே டிஸ்மிஸ் பண்ணேன்னு சொல்லணும், உடனே நடந்துச்சேன்னு சொல்லணும். அது மாதிரி சொன்னால் நடக்குமா? செய்வார். அது நடக்கிறது கதையில் இல்லை. அப்போ அந்த மாதிரி பேசும் வார்த்தையை விடக்கூடாது. இது வருஷம் வந்து என்னை வந்து பேட்டி எடுத்ததுக்கு பஞ்சமன் டிவி ஆசிரியர் பொன் ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் புத்திஸ்ட் ஜேபிஎன் டிவி அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன்.